வெந்தயம். வெந்தயத்துல பாத்தீங்கன்னா சாலிஃபில்ஃபரைன்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவுல இருக்கு. இது நம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் எனும் மாவுச்சத்து உறிஞ்சப்படுவது குறைக்கப்படும். இதன் மூலமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் கூடுவது தடுக்கப்படும். மற்றும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், ஜிங்க் போன்ற சத்துக்கள் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டி இன்சுலினை சீராக வேலை செய்ய உதவும். இதன் மூலமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவுகளும் சீராக இருக்கும். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை முந்தின நாள் இரவே நீரில் ஊற வைத்து பின் மறுநாள் காலையில் உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி நீரையும் ஊறிய வெந்தயத்தையும் சாப்பிட்டு வரலாம். 2. நாவல் பழம். ஜாவா பழம் பல நூறு ஆண்டுகளாக நீரிழிவு நோய்க்கு தமிழ் மருத்துவத்தில் பயன்படுத்தி வர்ற ஒரு அற்புதமான பழம் நாவல் பழம். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாஸ்டிங் குளுக்கோஸ் அளவில் 30% குளுக்கோஸ் அளவை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த நாவல் பழத்திற்கு உண்டு. நாவல் பழத்தை விட நாவல் பழ விதைகளுக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் மிகவும் அதிகம். நாவல் பழ விதை பொடிகளை பயன்படுத்தி டீ செய்து தினமும் குடித்து வர சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டிற்குள் சீராக இருக்கும்.